தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க முழிக்க வைக்க திரையத்தூர் கார்த்திகராஜா வந்தேனுங்க. சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்க திரையத்தூர் கார்த்திக்கு வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானையா. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா. தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தானையா. மோட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டரங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க. மோட்டாரே விட்டரங்கி திட்டும் 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 வந்தேனுங்க. மோட்டாரே விட்டிறங்கி திட்டும் 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 வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. பேரு கட்டி போனதுன்னா ஆளு ஆளு அடிப்பாங்க. நமக்கு தேவை இல்லை எங்க. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரும் நம்மள நம்பி. விட்டுடு தம்பி வேணாம் தம்பி இத்தனை பேரும் உங்களை நம்பி. ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க. அரியனூர் அங்காளியே அங்காளி திருச்சொல்லியே குறி சொல்ல வந்தோம் அம்மா. எங்கள் குலங்காக்கும் தேவி அம்மா. அரியனூர் அங்காளியே அங்காளி திருச்சொல்லியே. சித்தாங்கு ஆடை கட்டி சிங்களத மேலேறி சித்தாங்க அடைக்கட்டி தாயை திங்கரத ஏறி வந்து திருவாரண எல்லையிலே குடிகொண்ட மலை மாரியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே அங்காளி திருச்சொல்லியே. அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க. நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மா மாரே அத்த மாரே பாருங்க. இங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. ஒரே அம்மா மாதிரி அத்த மாதிரி அன்புடனே பாருங்களே. முடியுமான நாடகத்தை நீங்கள் எல்லாம் பாருங்களே. அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க. நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மா மாரே அத்த மாரே பாருங்க. இங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க. கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வச்சிருக்க புண்ணியவான்களுக்கு வணக்கம். அப்படி கொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில பப்பாட்டி வச்சிருக்க புத்திசாலிகளுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவரும் வணக்கம். ஆலோலம் சோவா அந்த நாடகம் இல்லையோடா. ஐயா நீ வேற ஆளுக நினைச்சுக்கிட்டுப்பா என்ன ஒருத்தையும் வந்தேன் இப்போ ஒருத்தையும் சேர்ச்சி மாதிரி வரேன். என்ன நடத்துறாங்க என்ன அவங்களுக்கும் தெரியல நமக்கும் புரியல. அவன் வந்தேன் எப்பத்தான் பொம்பளை ஆளை விடுவாங்க வெங்கிலே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆள் ஒரு நோக்கத்தில் இருப்பாங்க. அதெல்லாம் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம ஊரில் கடல் மாதிரி இருக்கு கூட்டம். நம்மளும் எத்தனை ஊருக்கோ நாடகத்துக்கு போயிருக்கோம். இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபா இப்போ செலவு பண்ணி ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். இந்த காலத்திலேயே நாடகம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழாக்குழுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி கலந்த வணக்கம் அன்பு உறவுகளே. இந்த உட்காந்துருக்க தம்பி யார் தெரியுமா? இவன் தான் சச்சின் டெண்டுல்கர். பேட்டு தண்டி அவர் பக்கத்து தம்பி உட்காந்துருக்கேன். அவன் மாதிரி யாரு? அவன் தான் ஜடேஜா. அடிச்சாம் பாரு ஜட ஜட ஜடன்னு. அது பக்கத்துல உட்காந்துருக்க பாரு சேப்பு பண்ணி. அவன் யார் தெரியுமா? அவன் தான் கங்குலி நக்குமால வச்சிருந்தாள். இந்த உட்காந்துருக்க பாரு இவன் தெரியுமா? யாரு? இவன் தான் டோனி. இந்த குரூப்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டே இருப்பேன். காலையில பள்ளிக்கூடம் போயில 9 மணிக்கு மேல வாரு.
பார்த்தா 12 மணிக்கு மேலே வேலைக்கு வைக்கல கிடக்கும் பேக்கு. நிறைய ஆள் டிமிக்கி விட்டுலாம் நிறைய இருக்கேன். எல்லாம் நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொறுமையாக இருந்து நாடகத்தை ரசிக்கணும். கதம்ப நாடகம் கதம்பத்தில் என்னென்ன கலந்துருக்குமோ அதே மாதிரி இதுலேயும் கலந்துருக்கும். ஆனால் எது கலக்கணும்னு எங்களுக்கும் தெரியலை, உங்களுக்கும் தெரியலை, உள்ளே இருக்கவங்களுக்கும் தெரியலை. 5-6 பேர் பொலியருமாறு மாதிரி வந்திருக்காங்க, என்னன்னே தெரியலை. லேடிஸ் வந்து 2 பீஸ் வந்திருக்கு. எந்தெந்த லேடிஸை எவன் கற்பழி செய்ய போறான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். 12:30 தாண்டினாத்தே அந்த சீன் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அதுக்கு முன்னால நம்மளால அட்டன்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கு முன்னால கெஞ்சுவேன் கெதறுவேன், ஒன்றும் ஆகாது. அனுபவப்பட்ட மாதிரி பேசுறீங்களா? சரி, நம்ம கதையை வெளியே சொல்ல வேணாம். நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஊருக்கு வந்தே பிடிச்சல. ஏன்னா எனக்கு உண்மையிலே இந்த நாடகத்துக்கு பார்த்தியா இதாயா வாழ்க்கை கூட்டம் இப்படி இருக்கு. இது என்னையா பெரிய கூட்டம்? முந்தா நாள்லாம் போன ஊரு கூட்டமா கடுமையான கூட்டம் தம்பி. நம்ம ஊரோடயா? ஆமாங்க. என்னங்க இது என்னங்க பெரிய கூட்டம் தம்பி? முந்தா நாள் போன ஊர்ல 10,000 பேர் இருப்பாங்களா? 7 பேரும் எந்திரிக்கவே இல்லை. 7 பேரா? கூட்டம் அப்படி கூட்டம். மைச்சேட்டுக்காரரு 2 பேரு, சீனுக்காரர் ஒரு ஆளு, 2 பேரு கண்ணு தெரியாதவன், 2 பேரு எவன்னே தெரியல. நாடாம் பக்கம் வந்தானா என்ன குறிப்புன்னு ஒண்ணுமே தெரியல. அதனால இன்னைக்கு அருமையான ரசிகர்கள். அதனால நமது தெய்வம் என்ன எந்த நேரம் தெய்வத்துக்கு நேர மேடை அமையாது, எல்லா ஊரையும் அமையாது. இந்த மலை மாரியம்மன் அருளால எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். அதனால அந்த மலை மாரியம்மனை வணங்கி கலை பணிக்கு துவங்கி, அதனால அந்த மலை மாரியம்மனை வணங்கி விட்டு கலைப்பணியை தூங்குமா. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாகம் உருவெடுத்து கருமாறி அருள்கிறார். பகிலகிலே முண்டக கன்னியம்மா மாங்காடு தனிவாளும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே மலை மாறி. அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அருணாகம் உருவெடுத்து கருமாறி அரு அகிலகிலே முண்டக கன்னியம்மா அங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா அங்காடு தனிவாள் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். நாகம் ஒருவர் அருமாறி அழுகிறார். குன்னநல்லூர் மாரியம்மா ஒருவனுக்கு தேவையம்மா. குன்னநல்லூர் மாரியம்மா ஒருவனுக்கு தேவையம்மா. குன்னநல்லூர் மாரியம்மா ஒருவனுக்கு தேவையம்மா. என்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா. என்னமெல்லாம் தீர்த்தவளே எங்கள் முத்து மாரியம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். நாகம் உருவெடுத்து கருமாறி அழுகிறார். திச்சட்டி ஏந்தி உந்த திருமுகத்தை காணுகின்றாள். திச்சட்டி திச்சட்டி ஏந்தி உந்த திருமுகத்தை காணுகின்றாள். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார். மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறார். தொட்டு கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார். கட்டி செல்வதற்கு குழந்தை வரம் கொடுத்திடுவார். தொட்டு கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடும். ஒரு பெண்ணிலே காமாட்சி குழந்தையாக அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணை உள்ள தோடு அம்மா அருளை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். நாகம் உருவெடுத்து கருமாறி அருள் அகிலகிலே முண்டகை கன்னியம்மா அங்காடு தனிவாள்
கைதட்டி உற்சாகப்படுங்க அன்பு உறவுகளே. ஏன்னா கைதட்டினா தான் ப்ரெஷர் குறையுது. இது ப்ளஸரா? மனுஷன் படுத்தே இருந்தா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மரமரன்னு இருக்கும், கையை எப்படி வச்சோம்னா கை மரமரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறதுக்கு தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு? ரத்த ஓட்டம். ரத்த ஓட்டம் எதுக்கு? ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்க அந்த முத்துமாரியம்மனை வேண்டிக்கிட்டு அப்படி கும்மி விட்டுவாடி. எப்படி 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 வளர்த்த ஆத்தாக்க அப்படி தன்னானி நம் தன்னானி 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 நம் தன்னானி நம் தன்னானி தன்னானி நம் தன்னானி தன்னானி நம் தன்னானி ஆத்தா வர்றத பாருங்கடி, அவ அசந்து வர்றத பாருங்கடி, ஆத்தா வர்றத பாருங்கடி, தலையில தலம் பூவா மடியில மல்லிய பூவா பொட்டுக்கடி நிக்காதே லூசு முடியாது பொட்டுக்கடி ஓடி ஓடி போய் ஒளி பொட்டுக்கடி லூசு முடியாது. அட பாட்டுல அப்படி வராதுடா. அவங்க கும்மி ஒட்டையில கூப்பிடுவா கொட்டுக்கடி. ஓ சண்டை போட்டுக்கணும்ல அப்படியே. சந்தோஷமே வேற. எல்லாரும் குறுப்பு சேலை கட்டி அடியே ஆத்தி 500 ரூபாய்க்கு குறுப்பு சேலை கட்டி சாக்கெட் 800 ரூபாய்க்கு தச்சு பார்த்தா புருஷம்லாம் வெறுகு மாதிரியே திருவேன். ஏன் லோனு காசு மயிறு வந்தானே கட்டணும், அவங்க மயிரை வெட்டி எடுத்துருவாங்க. பார்த்தா வளர்ச்சி பிடிச்சி பார்த்தா அவங்க குறுப்பு சேலை கட்டி அதுல இந்த கும்மி ஒட்டையில் நம்மால் நுழைவேன் ஆம்பளையால். எப்படி அப்படி சொன்னா நைஸா இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட கும்மி கொட்டை அடிச்சுக்கிட்டு மண்டையை ஒடிச்சுக்கிட்டு பாட்டிடுவாங்க. நம்மால கையை வச்சுட்டு இருக்க மாட்டேன். லபக்குன்னு ஒரு சுரண்டை அன்னைக்கு நம்ம சுரண்டோம்ல லபக்குன்னு இல்லைன்னா முந்தா நாள் சுரண்டை இன்னைக்கு கேட்டுக்காண்டா புரிச்சங்காரன். அந்த சந்தோஷமே வேற. இதுல இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்க வீட்டுல இலை விழுது. இந்த பொம்பளை ஆளுகளை வளர்த்த ஆத்தாக்க சும்மா இருக்க விடுது. முந்தா நாள் ஒருத்தன் பேண்ட் சட்டை ஓட்டு பேக்கு போட்டு தாண்டா எங்க ஊருக்கு வந்தேன். சார் எனக்குள்ள அவன் கரண்ட் பில் ரீடிங் எடுக்க வந்தேன். ஒருத்தனை விடுதுகளடா சண்டால். இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னே தெரியாது. இந்த லோன் வாங்குற அன்னைக்கு நிறைய ஆத்தி இந்த புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்டேன். எப்படி பொண்டாட்டிக்கு ஆளு கண்ணங்கரேன் இருக்கு, நம்மால் டைலாக் கொடுப்பேன். ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கடி, எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன். அவன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்குடியா. பார்த்தா 200 ரூபாய்க்கு மல்லிகை வாங்கி கொடுத்துருவான். தலையில வச்சுக்கிட்டாலும் எப்ப பார்த்தாலும் பரட்டம் வச்சு மாதிரியே தெரியல. 10 வருஷமா முடி சீவி இருக்கு, அது தெரியாது. 200 ரூபாய்க்கு மல்லிகை வாங்கி கொடுத்து அவளுக்கு 1000 ரூபாய்க்கு சேலை, இவங்களுக்கு 500 ரூபாய்க்கு வேட்டி 2 கிலோ கறி ஒரு 250 ரூபாயில ஒரு கோட்டு நைசா காப்பா. இந்த ஒரு நாள் மட்டும் சரக்கு சாப்பிட்டுக்கிறேன், என்னவோ மத்த நாள்ல பிராந்தி குடிக்காம மாதிரி நைசா வாங்கி ஒரு கோட்டை வாங்கி சாப்பிட்டுருவாங்க. சரி சாப்பிட்டு அந்த 30 நாள் ஆயிரும். பொண்டாடி சொல்ல ஒரு மாசம் முடிஞ்சவங்க எங்க இந்த வெள்ளிக்கிழமை 5ஆம் தேதி லோனு கட்டணுங்க அப்படின்னு. உடனே புருஷனுக்கு ஆத்திரம், தரத்தி முட்டை முட்டை நம்மால உடனே முகரைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளையால் அடிக்க போயிருவேன். அதுல இந்த லோன்லயும் பல பேர் இருக்கு. என்ன சொல்ற? ஆசீர்வாதம் விடிவெள்ளி எல்லண்டி மயில புடுங்குறண்டி. இந்த ஆசீர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு. அடியே ஆத்தி எப்படி சொல்ற? அந்த லோன் வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா புருஷன் முண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவா. சார் உங்களை கும்பிடுறேன் சார், உங்களை நம்பி தான் இருக்கு, வீடு தவற எடுக்கணும் சார், என் மச்சனை தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும்னு ஓயாம கும்பிடுவேன். கொடுத்துட்டு அவன் கும்பிடுவேன். அக்கா 5ஆம் தேதி கட்டிருக்க கும்பிடுறக்கா, அக்கா அக்கா கட்டிருக்கா அக்கா அக்கா. அவன் ஆசீர்வாதம். இன்னொன்று இருக்கு விடிவெள்ளின்னு. விடியுமா விடியாதுலடா புருஷங்காரன் இருக்கானா இல்லையா லோனுக்காரன் தாண்டா இருக்கான். வீட்டுல இளவுலுங்க 4:30 மணிக்கெல்லாம் வந்துடாண்டா வீட்டுக்கு. வந்து 4:30 மணிக்கெல்லாம் வந்து என்னவோ அவன் தான் புருஷன் மாதிரி கதவை தட்டி எந்திரிங்க, என்னவோ கோலம் போட எந்திரிக்க சொல்ற மாதிரி இவங்க எந்திரிங்க. அவங்க பாசமா யாரோ விருந்தாடி வந்திருக்கான் எந்திருப்பான். இந்த வாரேன் அவனை கண்டவன இந்த வாரம் ஐயோ இளவுலுங்க வந்துட்டானே. பொம்பளை ஆளுங்க தலை விரிச்சு ஓடிடுங்க. முன்னால பாய விரிச்சு ஒரு விளக்கு, காளியம்மா முன்னால பாய விரிச்சு ஒரு விளக்கு ஒன்று பத்த வச்சிருவாங்க. அந்த விளக்கு எரியும். விடிவெள்ளி இல்ல விடிஞ்சுன்னா வெள்ளி. இந்த விடிவெள்ளி பேரு இந்த விளக்கு எரியிற வர பணம் வசூல் பண்ணுவேன். 1000 2000 இப்படி வசூல் பண்ணிட்டு அதோட நல்ல விளக்கு அமைச்சிருவேன். இதோட நம்ம வீடுனா 2 குட்டி வச்சுட்டா போயிருமா. அவங்கெல்லாம் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. அது விடிவெள்ளி. இன்னொன்னு வாரம் இந்த குழுத்தலைவி இருப்பா. அதுக்கு அடியே ஆத்தி 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அவங்க பார்த்தா இந்த நாட்டே ஆள போற மாதிரி இவங்க தான் மந்திரி மாதிரி. ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு கேன் பேக் வாங்கி போட்டு அவங்க பண்ற நான் தான் குழுத்தலைவி மயிரா புடுங்கடா தலைவி. பணம் மட்டும் கட்டளை இல்லாமல இருக்கு. அவன் லோனுக்காரன் அவன் வீட்டுல இளவு விழுக வச்சேன். அடியே அமுதா, அடியே ஆனந்தி, அடியே அஞ்சம்மா வந்து தொலைச்சிட்டு அவன் வீட்டுல இளவுல வந்துட்டாடி அப்படின்னு குழுத்தலைவி பார்த்தா தெரியாது. குழுத்தலைவி சந்து வந்தெல்லாம் போய் வெளிவாங்க. அப்பதான் தெரியும் குழுத்தலைவி ஆண்டா குழுத்தலைவி மயில புடுங்கின தலைவியா இருந்தோம்னு. ஆனா சிரிக்கிற பார்த்தா வளர்ச்சி பிடிச்சி லோன் வாங்கிருப்பாங்க. நம்ம பொறுப்பு
லோன் அம்புட்டும் லோன் கம்பெனியா லோன் கம்பெனி தான் இருக்கும் போல இருக்கு. செய்து சொல்றேன் நான் ஏன் தம்பி வளர்த்த ஆத்தாக்க. இன்னொன்னு சத்தியம்லாம் கேட்பாங்க அது என்ன அதுதான் அதுக்கும் உறுதியும் பள்ளிலாம் இருக்கு. விடியல்ல நாங்கள் நாங்கள் வாங்கின காசை வாங்கின காசை சரியாக கட்டுவோம், கட்டுவோம் இல்லை என்றால் கொடுத்தவனுக்கு மருந்து வச்சு கொள்ளுவோம். கொள்ளுவோம். நம்ம டைலாக் இதெல்லாம். காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா வேங்கும் கெஞ்சுவேன் ஓயாம. அப்புறம் அவன் வந்துட்டு போவேன். அவன் வந்து கேட்பேன் காசு எப்போ தருவோம்ல கொஞ்சம் ஜவுரியத்து காட்டிட்டு இருக்கா தருவான். எப்ப தருவான்? வரும்போது தருவான். பொண்ணு காசு ஒரே அழைச்சி கட்டான அவன் ஆள் வச்சு அடிக்க போய் காசு இது கட்டா கட்ட குண்டூனி ஒண்ணு இனிமே வீட்டுனாடி வந்தா ஒண்ணு என்ன செய்வேன்னே தெரியாது அப்படின்னு பல வேலை இருக்கு. தயவு செய்து என்ன மச்சான் காசு கேட்டு வந்திருக்கா மச்சான் பெரிய பூல் மாதிரி பேசுற மச்சான் மத்த பூல என்ன எடுத்துக்கிற போறாமங்க என்ன மச்சான் காசு வாங்கிட்டு போய் 2000 உள்ச்சி நாங்க பண்ணாங்க அப்பா நாடகத்தை மாத்தி விட்டாங்கடா சென்னை நாடகம் சொல்லிடாமே. அன்னைக்கு ஒருத்தன் ரூட்டு தாண்டா கேட்டு அமைச்சு கரைக்கு எங்கிட்டு போகணும் அவன் மொத்த ரைட்டு மொத்த லெப்ட் மொத்த அப்படியே அப்படியேன்னு சொன்னால நான் அப்படியே நினைச்சு எங்க ஆத்தா பேன் தேவையில்ல நோத்தாலமா அவன் ஒரு தடவை தான் கேட்பேன் இவன் 50 நோத்தாலமான்னு கேட்டேன் நம்ம ரூட்டு கேட்டதே தவறான்னு நினைச்சுக்கிட்டேன். இதுலயும் தயவு செய்து நான் சொல்றேன் நான் வளர்த்த ஆத்தாக்க நீங்க லோன் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. புருஷன் என்ன வேலை பார்க்கறான் எவ்வளவு சம்பளம் வாங்குறான் முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு லோன் வாங்குங்க. திங்கக்கிழமை ஒரு லோனு, செவ்வாய்க்கிழமை லோனு, புதன் வியாழை வெள்ளி சனி 7 நாள் வாங்கி போடுறது புருஷன். அதனால தான் வெறுகு மாதிரியே உட்காந்துருப்பாங்க. வீடியோ ஓட்ட முடியும் தண்ணியை போட்டு அட்டா வச்சா வேணுக்குன்னு அவன் தண்ணியை போட்டு அடிக்கிறது. சும்மா கடுப்புல அடிக்க முடியாது. ஏன்னா சும்மா வெளியே தான் நம்ம பேசலாம். அதில் என் பொண்டாட்டிலாம் நான் சொல்றது அதெல்லாம் ஒண்ணுயா என் முண்டாட்டிலாம் பாசக்காரி. என்ன தம்பி சொல்ற? நாடகம் எவ்வளவு தூரம் போயிட்டு வந்தாலும் சரி 3 மணியா இருந்தாலும் சரி என்னை விட்டுட்டு சாப்பிடவே மாட்டான். ஏ காத்தே என்னையா சொல்ற? ஏ தம்பி எந்த ஊரா தம்பி பொண்ணு? முகில்தான். முகில்தலம் சத்யராஜா பப்புன்னு ஆமா மாமா சத்யராஜா மாமா அவர் ஊர் தான். அப்படியா? என் முண்டாட்டி 3 மணியா இருந்தாலும் டேய் தம்பி சொல்ல சொல்ல எனக்கு அந்த தம்பி எனக்கு என்ன தம்பி கல்யாணம் ஆகல. தயவு செய்து அந்த பக்கத்து 2 பொண்ணை பாரு நாங்களும் கல்யாணம். அட ஏன்டா நீங்க ஏன் அது பாசம் இல்ல ஒரு மஷ்ரூம் இல்ல உல வைக்க தெரியா லூசு முட்டைக்கு நான் தான் உல வைக்கணும். ஓஹோ நீ பாசம் நினைச்சியனா? ஆமா 3 மணி வரை வெறுகு மாதிரியே தான் உட்காந்துருப்பான். அப்படியா? ஒரு நாள் வெள்ளை சட்டை போட்டுட்டு போனேன்டா நாடகத்து முடிச்சு. சரி லேசா குங்குமம் மட்டும் இருக்கு சட்டையில. உடனே ஆரம்பிச்சுட்டா என்னன்னு யாரோ குங்குமம் போட்டு வச்சவளவானே தொடவுல இருந்துட்டு வரேன் அப்படி பாரு. சரி ஒரு நாள் அதை அழிச்சு விட்டு சரி சட்டையில எப்படியோ மசுறு மாட்டிக்கிருச்சு. சரி முடி வளர்த்த உம்பளைகிட்ட போயிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டா. சரி அதை எடுத்துட்டு போறேன் யாரோ மொட்டை முட்டையிட்டு தானே போயிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற எப்படி தாண்டா நான் காலத்தை ஓட்டுறது. ஒரு நாள் நாடகத்துக்கு போயிட்டு காசை கொண்டு போய் பீரோல் வைக்க முடியாது படுற பாடு. அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல கோமாளி வந்துட்டேங்கிறேன் ஒரு ஆள் கேட்கிறேன் வெட்டி குதி எப்படா வரேன் அப்படின்னு. சத்தியமா நடந்ததுயா. அன்னைக்கு ஒரு ஊர்ல கோமாளி வந்துட்டேன்னு சொன்னேன். ஒருத்தன் சொல்றேன் தம்பி பப்புன்கார தம்பி நீங்க நடச்ச போதும் புலந்த போதும் உள்ள போயிட்டு டான்ஸ் கார பிள்ளை வர சொல்லுங்க அப்படின்னு. சரி சரி டான்ஸ் கார பிள்ளை வச்சுன்னா அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளை வந்து மதுரையில் உள்ள வாட்டு வள்ளிய வரச்சுன்னு சொன்னார். சரி கதை எதிர்வாங்க கதை எதிர்வேன் அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவே 11 மணிக்கெல்லாம் வருது. 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா சத்தின்னு ஒரு சத்தியம்ல உள்ள போயிட்டு நாரதரை வர சொல்ல. சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா அவளே அப்படின்னு பாரு. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லு. 12 மணிக்கெல்லாம் நாராயணா நாராயணா நாராயணங்கிறேன். ஒரு நாள் சொல்றேன் நாராயணெல்லாம் செத்து 8 வருஷாச்சு நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படி. ராஜபாடு வருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்புவ மகான் பாடி வந்துட்டார். பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன் என்னன்னு வரேன். ஏன்னா எல்லாரையும் போச்சுரியே எல்லாரையும் வர சொல்லியே என்னன்னு வரேன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் தம்பி நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்துருக்கணும் அதனால வரச்சோம் தம்பி. குடியார முதல் அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சின்னு கேட்டான். ஐயா அந்த வெள்ளைஞ்சலையுமா இருக்கார்ல ஒரு ஆள் அவர் தான் சொன்னார். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு போன்னு சொன்னான். அவன் பக்கத்தூர்காரன் இருக்கான்னு கட்டிங்கு ஷோர் இங்கே வந்தவன நான் அண்ணங்கிறேன் போடா வெண்ணன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போயிட்டேன். அப்புறம் போய் கோயிலில் போய் கெஞ்சி கேறி 7-8 படிச்சு ஐயா தெரியாமல் நடந்து போச்சு அப்படின்னு 7-8 பாட்டு படித்து காசு வாங்கிட்டு வந்தேன். இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா இடையில யார் என்ன சொன்னாலும் கேட்கப்படாது. ஏன்னா நம்மளை யாரு கூட்டி வந்தாரு அண்ணே சினேகா பட்டாசு கடை கூகுடி கவிதா மைக்செட்டு 2 பேரும் தான் கூட்டி அவங்க சுரத்தையும் கேட்கணும். அது எத்தனை மணி வரை கேட்கணும்? 2:30 வரை தான் இன்னைக்கு கேட்கணும். அதுக்கடுத்து கேட்கணும் அண்ணே ஊர்ல பணம் வாங்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு. வாங்கிட்டோம்னா நம்ம சுரத்தை அந்த ஆள் கேட்கணும் நம்ம பேசலாம். காசு வாங்கல இந்த நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லணும்.
ஏன்னா ஊருக்கு நாங்கள் இமிஷப்பட்டிருக்கான் அதில் இப்போ மனுஷன் இப்போ எதை சாப்பிட்டாலும் கெடுதலா இருக்கு மனுஷன் வாழ்க்கையே எல்லாமே கெடுதலா தான் சோறு தின்னா சுகர் வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு முட்டை சாப்பிட்டா வாய்வு சிக்கன் சாப்பிட்டா சூடு மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு எண்ணெய் பலரம் சாப்பிட்டா கொழுப்பு அப்புறம் மனுஷன் எதை தான் திங்கிறது நான் ஒரு யோசனை நீ பார்த்தேன் இந்த வருஷம் வச்ச குலத்தை திம்பம் பார்த்தேன் என்னடா என்ன சொல்றேன் அங்க யாரோ சொல்லி கேட்டுருச்சா எதா தின்னாலும் மனுஷன் நம்ம எப்படிதான் வாழ்றதுன்னு தெரியல எல்லாமே கெடுதல்னா வக்க குலத்தை திம்பம் பார்த்தேன் கேரளாவில் வந்து ஒரு குரூப் வந்துட்டு அவன் கட்டினா வக்க கட்டினா 40 ரூபாயா நம்ம கட்ட சொன்னா 80 ரூபாயா மொத்தமாக கட்டிக்கிட்டு போயிட்டேன் இப்போ நம்ம ஆளுக்கு வெறுகு மாதிரியே முழிக்கிறேன் வக்க கொள்ளலாம் இல்லாம என்ன செய்யற ஏது செய்யறேன் அதனால உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான் நோட்டீஸ் நோட்டீஸ் படிச்சாச்சுல அதனால நான் உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவேன் ஒரே தான் நம்ம பேசினாலும் அவங்களுக்கு கடுப்பாயிடும் அது பப்புன்னு காணிச்சால் புளியர் மாதிரி வந்துட்டு குண்டியை ஆடிட்டு உள்ளேயும் போறானுங்கள மயிலையும் போடுங்க இவனே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் எப்போத்தான் லேடிஸ் அனுப்புவாங்க லேடிஸ் இருந்தாத்தான் வாழ்க்கை இப்பெல்லாம் லேடிஸ் இல்லைன்னா 10 பைசா அண்ணே நான்லாம் சோறு இல்லாம கூட இருந்துருவேன் லேடிஸ் இல்லாமல் என்னால் இருக்க முடியும் ஆமா அது மட்டும் பெரிய விஷயம் இல்ல சரி கல்யாணம் காட்சி பண்ணிடுவோம்னு பொண்ணு வாக்க ஆரம்பிச்சேன் யாருக்கு உங்களுக்கு தான் உங்களுக்கு தம்பி நானும் 7 டூர்ல பொண்ணு பார்த்தேன் பொண்ணும் கிடைக்கல பொண்ணும் கொடுக்கல ஏன் தம்பி உங்களுக்கு நான் அழகுல குறைச்சலா அறிவுல குறைச்சலா வேலையில குறைச்சா தொழில குறைச்சலா சம்பளத்துல குறைச்சலா எப்படா நமக்கு பொண்ணு கொடுப்பா ஊருக்கு டான்ஸை கட்டி பிடிச்சா மனுஷன் பொண்ணு கொடுப்பாங்க என்ன தம்பி சொல்றீங்க நானும் 7 டூர்ல பொண்ணு பார்த்தா பொண்ணே கிடைக்கல பொண்ணு கிடைக்காம இருக்கும் பொண்ணு வாக்குற புரோக்கரை பார்த்து எந்த புரோக்கர் பொண்ணு வாக்குற புரோக்கர் நல்லா தெளிவா சொல்லுங்க புரோக்கரை பார்த்து அண்ணே 5000 10000 செலவானாலும் பரவாயில்ல நீங்க தானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணி வைக்கணும் புரோக்கர் சொல்லிட்டாரு தம்பி உங்க ஜாதகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு என் ஜாதகத்தை கொண்டே கொடுத்தேன் ஜாதகம் சொல்லிட்டாரு ஜாதகம் ஓஹோன்னு இருக்கு 3 மாசம் உன்னை அசைக்க முடியாது பங்குனி 5ஆம் தேதியிலிருந்து உனக்கு வாழ்க்கை பெரிய லெவலுக்கு ஆளா போன்னு சொன்னேன் பங்குனி 5ஆம் தேதி தான் கொரோனா மயிலே வந்தது அவங்க வீட்டில் இளவுலுக்கு எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல கொரோனா வந்து மயிரை போடுது நொங்க எடுத்து விட்டாங்கடா இதெல்லாம் வாழ்க்கையை மறக்கவே முடியாதா இத்த தண்டி உருவம் 500 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு சீடி பொடியில் கல்லை எறிக்கிட்டு அல்லுனா எப்படி நீனே நினைச்சுப்பாரு இப்படித்தான் வேலை சரி பங்குனி 5ஆம் தேதி வந்து வாழ்க்கை பெரிய ஆளாக சொல்லிட்டேன் சரி சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு புரோக்கர் எனக்கு போன் அடிக்கிறார் தம்பி உங்களுக்கு அருமையான பொண்ணு இருக்கு கவர்மெண்ட் ஸ்டாப் சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல நானே 5ஆவது பெயில் நாடகம் ஆடினாத்தான் காசு பாட்டு படிச்சாதான் காசு நான் ஆடினாத்தான் காசு எல்லாம் செஞ்சாத்தான் காசு கவர்மெண்ட் கொண்டாட்டி கிடைக்கும் சொல்ல நாடாட்டெல்லாம் துணிமெல்லாம் மடிச்சு பேக்கில் வச்சு பரணி மேலே தூக்கி போட்டேன் நாடா வேணா ஒரு மஜில் வேணாம் தூக்கி போட்டு கல்யாணம் முடிஞ்சிருச்சு முதல்ல முடிஞ்சு 5 நாள் ஆயிடுச்சு 10 நாள் ஆயிடுச்சு 20 நாள் ஆயிடுச்சு 30 நாள் ஆயிடுச்சு என் பொண்டா சொல்லிட்டேன் நான் 1ஆம் தேதியில இருந்து வேலைக்கு போறேன் சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாது புது பொண்டாட்டி கம்ப்யூட்டர் காலத்துல எந்த பொண்டாட்டிடா ஒரே மாசத்துல வேலைக்கு போவேன் வேலைக்கு போறோம் தொண்டி டக்காஸ் கடையில ஒரு 500 ரூபாய்க்கு அல்வா தம்பி எந்த கடை டக்காஸ் கடை டக்காஸா அல்வா சூப்பரா இருக்கு ஆமாயா தொண்டி டக்காஸ் கடை நம்மளும் தெரியாத ஆள் நிறைய ஆளு அல்வா வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன இருக்கா டக்காசு ஒரு நாளைக்கு வா நிறைய ஆளு கொடுக்க வேண்டிய இருக்கு ஒரு 500 ரூபாய்க்கு டக்காஸ் கடை ஒரு அல்வா வாங்கிட்டு சரி வாங்கிட்டு ஜேவலாஸ்ல இருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ ஏன் தம்பி உன் பொண்டாடி தலையில வைக்கிறக்கா இல்ல ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறதுக்கா நீங்க நினைக்கிறதே தவறு பொண்டாடிக்கு நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் எவ்வளவு பணத்தை வேணாலும் கொடுக்கலாம் சரி நீங்க எவ்வளவு சேலை வாங்கி கொடுங்க சாக்கெட் எடுத்து கொடுங்க அதெல்லாம் தேவையில்லை அதுக்கு 20 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ மட்டும் வாங்கி கொடுங்க அந்த பொண்டாட்டி வாழ்நாள்லயே உங்களை மறக்க மாட்டா பெண்கள் அதிகமாக ஆசைப்படுறதே நான் டெய்லி வாங்கிட்டுறேன் ஆமா நானும் டெய்லி தான் வாங்கி கொடுக்குறேன் ஆனா எங்க வீட்டுல கொடுக்கல யார் பொண்டாட்டிக்கினே அறுத்தால் பொண்டாட்டி லோகன் ஒருத்தர் இருக்கேன் புதுக்கோட்டையில அருவாளோட வெளியில சுத்தி திர்றான் தம்பி அருவாளோட வந்தேன் தம்பி 4 வயசுல நீ பார்த்தேன் நீங்களும் அப்படிதானா நான் அப்படிதான் ஓகே தங்கராஜ் ரெண்டு பேரும் என்னைக்கு அருவாளை வெட்ட போறாங்க அதுதான் தெரியல ஆனா எல்லையெல்லாம் வெட்ட மாட்டாங்க ஏன் நான் அவனுக்கே தண்ணி வாங்கி கொடுத்துருவேன் என்ன வீட்டுக்கு போங்க தம்பி நானும் அப்படிதான் நான் அப்படி தெரியுமா பண்ணிடுவேன் புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினிலே அதுல தெரிஞ்சுக்கிறேன் ஆஹா நம்ம பொண்டாட்டியை வச்சிருக்கேன் கண்ணு தெரியாது உங்களை அப்படின்னு பூவெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சியா பாரு என் பொண்டாட்டி கால 1ஆம் தேதி ஆனோட படுத்துன்னு வேலை 9 மணி 9 வரைக்கும் குளிச்சு வேலையை கிளம்பிட்டு நம்பட்டி எங்க இருக்குன்னு கேட்டா நம்பட்டியா
சரி அக்ரிகல்ச்சர் அது இந்த மண் விவசாய ஆராய்ச்சிக்கு பாப்பா மண் ஆராய்ச்சிக்கு படிச்சிருப்பாங்க வெட்டி பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்பட்டி எடுத்து கொடுத்து நான் பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டு சரி வெளியே போயிட்டு வீட்டுல வந்து பாக்குறேன் என் பொண்டாட்டிய காணா ஐயா அதான் சரி நம்ம ஊர் இருந்தா திருவிழா இருக்கு ஆபீஸ் அங்கதானே சரி இங்கேயாவது நம்ம ஊர் இங்க திருவிழா ஆபீஸ் வேலை போகல அப்படின்னு அங்க இருந்து இங்க வந்து வேலைக்கு பாக்குறேன் இங்க ஆபீஸ்ல இருப்பான் இங்க வந்து பாக்குறேன் ஒரு புளிய மரத்து தூர்ல 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா 100 நாள் வேலை என்னடி இங்க உட்கார்ந்து இருக்கீங்க இதுதான் கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னா சத்த வேணா நீங்க இருங்க உங்களுக்கு ஒரு அட்டை கொடுத்தாரு என்ன பரிச்சை அட்டை கொடுத்தாரு மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னே அது அருக பாருங்க சென்ட்ரல் இது பேச்சு கேட்டு மறுபடிக்கு நாடா பேக்கெல்லாம் 4000 சம்பளத்தை கெடுத்து மறுபடிக்கு பேக்கெல்லாம் இறக்கி ஏஜென்ட் எல்லாம் கும்பிட்டு கூத்தாடி மறுபடிக்கு வந்து நாடா சேர்ந்தாச்சு என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை ஏன்னா இதை ஏன்னு சொன்னேன்னா ஒரு மனுஷன் ஒரு தேவை ஒரு தொழிலை செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லியிருக்காங்க ஆமா ஒன்று தெரிஞ்ச தொழிலை செய்யணும் தெரியாத தொழிலை செய்யக்கூடாது 100 ரூபா ஆசைப்பட்டு நம்ம வேற வேலை கிடைக்குன்னு போனோம்னா நமக்கு ஆபத்து தான் எந்த வேலையாக இருந்தாலும் நிரந்தரமா அந்த வேலையை பார்த்தோம்னா வாழ்க்கையில் எப்பவுமே முன்னுக்கு வரும் என்பதை சொல்லி எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கின நன்றி கலந்த வணக்கம் மீண்டும் மீண்டும் இந்த நாடகத்திற்கு எங்களுக்கு இந்த திருவாரூரிலே 2வது மேடையாக வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கும் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றத்தார்கள் கிராமத்தாருக்கும் கூகுடி ஒலிபெருக்கி அன்புகளுக்கும் சினேகா பட்டாஸ் ஒலிபெருக்கி அண்ணே சினேகா பட்டாஸ் அன்பு அண்ணார் அந்த கடைக்காரருக்கு அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி ஒரு முக்கியமான வேண்டுகோள் சொல்றேன் நீங்க பட்டாசு வாங்குறதெல்லாம் இப்பெல்லாம் எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு எல்லாமே இல்லை இன்னும் குழந்தை உடக்கணும் ஆன்லைன்ல வந்துருமே என்னப்பா சொல்ற அங்க இருந்து அடிச்சு விட முடியாது ஓகே ரைட் அப்படின்னு போன் அடிப்பேன் 5ஆம் தேதி ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அப்படித்தான் வரப்பாரு ஐயா டெஸ்ட் டியூப் பேபி நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க ஆமா டெஸ்ட் டியூப் பேபி அதுக்கு நம்மால நினைச்சுக்கிட்டு இருப்பேன் எங்க அங்க இருந்தே மருந்து போட்டு விடுவாங்க உள்ளே அப்படின்னு 1 லட்சம் 2 லட்சம்ல காசு எல்லாம் நம்ம பாத்ரூம் வேலை தான் அது தெரியல அவங்களுக்கு அதனால போயிட்டு உள்ள போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவாங்க போயிட்டு ஏன்னா அந்த ஆன்லைன்ல ஏன் சொன்னா வேற ஆளு பட்டாசு தேவைன்னு சொல்லி ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிடுறாங்க பாக்ஸ் தான் பெருசா இருக்கு இங்க வந்து பார்த்தா வெடியை பார்த்தா சீனி வெடி தான் சீத்து புத்து நம்ம எங்கே வாங்கினா நேரடியா கேட்டு நன்னே சரியில்லை புசுவான 2 தாங்க சீனி வெடி 2 தாங்கன்னு சொல்லி வாங்கிடலாம் ஆன்லைன்ல வாழ்க்கை எல்லாமே அவுட் ஆயிரும் என்பதை சொல்லி எங்களுக்கு கலைப்பணியை இனிதே தூங்க நன்றி அந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு அத்தமலையா சரி எனது அன்பு ரசிகருக்காக நானே சொந்தமா என்ன பட்டி தொட்டியெல்லாம் எனக்கு பேரு முகலை சம்பாரிச்சு கொடுத்த பாடல் அந்த பாடல் அத்த மகளே செப்பு சிலை அந்த பாடல்ல என்னை அறிமுகப்படுத்திய பாடல் அந்த பாடலை எப்பவுமே வாழ்நாளே மறக்க முடியாது அந்த பாடல் எழுதியவர் எனது அன்பு மைத்தனர் ஆலம்பாடி மறைந்த கவிஞர் வடிவேல் ஒரு சிறந்த கவிஞர் ஏன்னா நிறைய ஆளுக்கு நம்மளுக்கு பாட்டு நிறைய எழுதி இறந்து போயிட்டாப்புல பாவம் ஏன்னா அவர் எப்பவும் அவர் இருந்தாருன்னா இன்னும் நிறைய அவர் புகழ் என்று மறையக்கூடாது ஆமா என்பதை சொல்லி அந்த ரசிகர் விருப்பத்திற்காக அந்த பாடலை பாடிவிட்டு அத்த மகளே என் செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் தென்னங்கோலையே மகளே என் செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே அத்த மகளே என் செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலையே அமரத்து மாங்கொழும்பு செவந்தது போல் உன்முகமும் ஜொலிக்குதடி மச்சானானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வை நீயும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாவுரன் போமாமண்டி அத்த மகளே என் செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு தென்னங்கோலை ஓரத்தில அத்தனையை விட்டு புட்டு உனக்காக காத்திருந்தே அடி உனக்காக காத்திருந்தே அம்மக்கர ஓரத்தில கண்மணிய நீயோ அத்தினியை அணைச்சிக்கிட்ட நினைச்சு பாரடி ஒரு நிமிஷோ உனக்கு புரியும் மாமே பாசோ நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம்
முழுசோ உனக்கு புரியும் மாமன் பாசோ ஏத்த மகளே செப்பு செல்லி உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தின்னங்குடி கூட போகும்போது ஓரக்கண்ணி பார்த்தேன் இன்னும் நானும் மறக்கலையே அடி இன்னும் நானும் மறக்கலையே இந்துக்குள்ள கோவில் கட்டினத்த ஒரு பூஜை சாமிக்கும் தான் தெரியும் அடி சாமிக்கும் தான் தெரியும் அடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினப்பு பல வருஷம் உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் ஆமே நினப்பு பல வருஷம் ஏத்த மகளே செப்பு செல்லையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்ட தின்னங்குடையே இந்த மகளே செப்பு சிறையே உன்னை பார்த்ததும் ஆசைப்பட்டு தென்னங்கோலையே அமரத்து மாங்கொழுந்து செவந்தது போல் உன் முகமும் ஜொலிக்குதடி மச்சான் நானும் காத்திருக்க மணிக்கணக்கா என் மனமும் வலிக்குதடி உன் கண்ணில் ஓர பார்வை நீ பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுதடி ஓ மாமன் நந்தனனனா 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 நாடகத்தினை காண கைதட்டி அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற எனது அன்பு மாமா டாக்டர் ஆர்எஸ் மங்கலம் திரைப்பட பின்னணி பாடகர் தவம் திரைப்பட புகழ் ஜேம்ஸ் மாமா அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் கரகாட்ட கலைஞர் எனது அன்பு ஐயா எங்களுக்கெல்லாம் ஆசிரியராய் விளங்கக்கூடிய எங்களது அன்பு ஐயா திணையத்துறை சேர்ந்த கருப்பையா அன்பு ஐயா அவர்களை வருக வருக என கருது கொண்டு மற்றும் நாதஸ்வர சக்கரவர்த்தி அன்பு தம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க ஐயா வெள்ளசாமி ஐயா நிறைய பேர் வந்திருக்காங்க. அத்தனை அன்பு தம்பிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்றைக்கு கலந்த வணக்கம். ஏன்னா ஒரு கலைஞனை வந்து பார்க்கறேன்னா அது பெரிய விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அது மாதிரி கூட்டத்தில் பார்த்து அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு அச்சமா இருக்கும். எங்களை காண வருகின்ற அத்தனை ரசிகர்களுக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே துவங்கிடம் எங்களுக்கு சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் கவிதா ஒளிபெருக்கி கூகுடி அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி அன்றைக்கு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்றேன். நன்றி வணக்கம். அந்த எலும்பு ரெடியா இருக்காப்புல அந்த எலும்பு பத்தே கிளம்பிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து நன்றி வணக்கம். காத்தாடி போலாடுது ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானு உள்ள தேடுது ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது.
போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானி உள்ள தேடுது ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன. அத்தை மகளோ மாமல் மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் தில்தித்ததும் தித்தித்திட அம்மாடி நீதான் இல்லாத நானும் நின்னேக வந்து நீந்தாத வானம் தாங்காத ஏக்கம் போதும் போதும் காத்தாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. ராத்தாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானி உள்ள தேடுது ராத்தாத்தி உன்னை காணாத நெஞ்சு காத்தாடி போனாடுது காத்தாடி போனாடுது. நன்றி நன்றி. நீ ஒரு நோக்கமாக தான் பார்த்துறீர கோயில்ல இருந்து. அப்புறம் அப்புறம் மாமா ரஞ்சிதா மாமா எல்லாம் உன்னைய பார்த்தோன்னு தான் இழுக்குது. என்ன இழுக்குது? மேலையும் கீழையும் தான். பாருங்க மாமா ரொம்ப இழுத்துறாம. சரி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உன் புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். என்ன புண்ணியம்? நீ சுகமா இருக்கியா முதல்ல? இல்ல புரியலையே. நான் எதுக்கு கேட்குறேன்னா ஆ. நீ சுகமா இருந்தீன்னா தான் சரி. எங்க 4 பேத்துக்கு நீ சுகத்தை கொடுக்க முடியும். நானு தப்பா நினைக்காத ஆட்டம் பட்டத்தை சொன்னேன். அப்படி சொல்லி நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்க எனக்கு தெரியும். அப்புறம் அண்ணே முகர வேற என்ன கூப்பிடணும்? அம்மா என் தம்பி மாவன் இவருக்கு உங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய மாட்டேங்குது. அண்ணன் சொன்னதா வெளியில தெரியாது. நம்ம வெளியில தெரியாம செய்வோம். வாடா தங்கச்சி வாடா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. நீ என்னடா தங்கச்சிங்கிற? அப்பதானே வெளியில தெரியாதான். சரி சரி சரி. வெளியில தெரியாம செஞ்சிருவோம். அப்புறம் என்ன வெளியில தெரியாதா? அப்புறம் சித்தப்பா நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். யாரு உங்க சித்தப்பாவா? அப்புறம் மாமா. அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நீங்களும் எப்படி நல்லா இருக்கீங்களா? தெரியும் நல்லா இருக்கீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் யூடியூப் சேனலுக்கு அனுப்புங்க மனமார்ந்த நன்றி. அப்புறம் மைக் இருக்காரனே நல்லா இருக்கிறீங்களா? சரிங்க. வைக்கப்படுறீங்களோ? சும்மா நடிப்பாப்ல அதெல்லாம் நம்ம அண்ணன் தான். அப்புறம் நம்மள போலாமா? கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டேடி கற்கண்டு நீ கையில் வந்தால் தடுத்து நின்றேனடி போச்சு பொன்னினடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்லை காஞ்சு பொன்னினடி உன்னை காணாத பொழுதுமில்லை கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்டேனடி கற்கண்டு நீ கையில் வந்தால் தடுத்து நின்றேனடி
நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் ஒண்டி மட்டும் ஒண்ணு பார்த்து காப்பால போட்டுக்கலாம். அடி சிரிக்கும் சிங்காரியே ரூபாய்க்கு சில்லற கோடு. சீசன் எல்லாம் மாம்பழமே வெங்கத்தை மறந்து கோடு. அது நிலையா தொடராம என்ன நேசிக்க வேணுமடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கற்கண்டு நீ கையில் வந்தால் தடுத்து தும்பேனடி. வனத்தில் வந்த ராஜகுமாரி
இருக்குது என்னன்னு கேக்குறீங்களா இல்ல, பார்த்தல உங்களை பார்த்தவன தான். இழுக்கு ஏற்காது அண்ணே வணக்கம்ண்ணே எது? அண்ணே அண்ணனா? அண்ணே வணக்கம்ண்ணே போயா நீங்களும் உங்க நாடகம். ஏய், நீ என் கூட பிறந்தியா? இப்ப என்ன சொல்லிவிட்டேன் நான் உன் கூட பிறந்தனா? அப்புறம் என்ன அண்ணே அண்ணே ஆத்தாடி நான் என்ன என்னது தமிழே, ஒச்சோ, எவ்வளவு ஒச்சோ. வார்த்தை இருக்கு? ஆ? ஐயோ வச்சோ என்னன்னு கேளுங்க அண்ணனாம்ல? ஆ? எவ்வளவு கடுப்பு? ஐயோ கடுப்பு ஆ. என்னங்க உங்க பிரச்சனை பெரிய யோக்கிய மாதிரி முதல்ல என்னைய திட்டினா இப்ப பாரு எவ்வளவு கோவப்படுறாங்க. தமிழ்ல அன்பானவத்தை எவ்வளவு வார்த்தை இருக்கு? சரி விடுங்க சித்தப்பா சித்தப்பாக தான் அவர் இருக்காரு. வச்சோ அவர் கண்ணை குத்திப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏய், என்ன கடுப்பா இருக்கு அப்பாமா? ஏமா என்னென்ன நீ கடுப்பா? ஆமா என்னது புண்ணாக்கு. ஆத்தி நான் என்ன பண்ணுவேன் எப்படி வந்து சிக்கிறீங்க உட்காருங்க ஏங்க நிக்கிறீங்க என்னங்க உட்காருங்க மச்சான் ஐயோ வலியுது அந்த பக்கம் இந்த ஒரு வாரத்துக்காக தான் முன்னே நின்று கிடந்தீங்களா பிரியா, உனக்காண்டி பாட்டெல்லாம் பாடினேன். பாட்டு பாடுதான் என்ன பண்ணணும் அதுக்காண்டி அண்ணன் சொல்லி நான் இப்படி பண்ணிட்டியாமா? சரி ஃபீல் பண்ணாதீங்க விடுங்க சில உண்மைகள் வாழ்க்கையில கசக்கத்தான் செய்யும் ப்ரோ முகரைய பாருங்க முகரை ஆளுங்க நீ அப்படியா பண்ண இருவ மண்டே பழக்க நான் காலைல பேசிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் வணக்கம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும் தண்டு மாமா சரி ஆரம்பிச்சிடமா வந்தமா அடுத்த படமா தாக்கல கண்டராஜ் மாமா மச்சிக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள வச்சுக்கோ ஒண்ணு மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல சொல்லி தருவேன் எந்த வழி வேணும் அள்ளி தருவேன் வேண்டியதை நீ கேளம்மா 5000 ரூபாய் காசு கொடுங்க கிளம்பு 5000 ரூபா? உச்சு புச்சுன்னு சத்தம் கேக்குது எது? என்ன என்னம்மா கேட்ட? இருப்பா இருப்பா. என்னம்மா கேட்ட அப்ப நீ? என்ன கேட்ட? 5000 ரூபாய் காசு கொடுங்க கிளம்பு இதற்கானே வேணுங்கிற பண்ணாதனே. மொட்டை அண்ணா அங்கே இருக்க எனக்கு கோபம் வந்துச்சு ஏப்பா என்ன கேட்டப்ப? 5000 ரூபாய் காசு கொடுங்க கிளம்புறேன் யார்கிட்ட கேட்ட? உங்கள்ட்ட தான் கேட்டேன் 5000 ரூபாய் என்ன 5000 ரூபாய்? இந்தா. ஐயா, அட அருணா அருணா கழட்டுறேப்பா. அவரை பாருங்க என்ன சட்டையை கலந்துருக்கா என்னங்க சொல்லிக்கிட்டு ஆத்தி நான் என்ன பண்ண அது கழட்டி கொடுக்கறதோட சரி என்ன பண்ணிக்கிறதே மறந்து போச்சு என்ன கதை வேணும் சொல்லி தருவேன் வேண்டியதை நீ கேளம்மா
ரொம்ப கெட்டு போயிட்டாடா தம்பி. லோகம் கெட்டு போயிடுது. லோகம் கெட்டு போயிடுது. என்னது என்னங்க ஏப்பா அவர் 2 வச்சிருக்காரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ ரொம்ப கெட்டு போயிட்டப்பா. ஏங்க, எங்களுக்கு